பிரைஸ் தி லார்ட். இன்னைக்குள்ள வசனம்னா சங்கீதம் 14 1-7 வசனம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனத்தை வச்சு ஒவ்வொரு வீடியோ போடுறேன் பாருங்க. இன்னைக்குள்ள முதல் வசனம் என்னன்னா சங்கீதம் 14:1 வாசிக்கிறேன் கேளுங்க. தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. ஆனால் உங்கள் குரூப்லேயே இந்த மாதிரி உள்ளவங்க நிறைய இருப்பாங்க. அப்படின்னா என்னன்னா, தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்வது. அப்படின்னா அவங்க என்னன்னா அசால்ட்டாக போய் தப்பு செய்யுது. அப்படின்னா நீங்களே சில இடத்துல எல்லாம் தப்பு செஞ்சுருப்பீங்க. இதெல்லாம் யார் பார்க்க போகிறா, யார் நம்மளை தண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க தப்பு செய்யறதுக்குன்னு. அப்படின்னா அந்த தப்பு அவங்க தப்புன்னே நினச்ச மாட்டாங்க. ஏதோ நம்ம செய்யும், இதில் யார் தப்புன்னு செய்வா, அப்படி யார் நினைப்பா அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. அப்படி எனக்கு கூட இருந்த நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லேயே 2-3 விட்டு நான் சொல்லுவேன், இப்படி இந்த தப்பு செய்யாத, இந்த மாதிரி செய்யாத, அது கெட்ட வார்த்தை பேசாத, இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க, இல்லை இது யார் எங்கே சொல்லியிருக்கு கெட்ட வார்த்தை பேசிய தப்பு, நம்ம பேசிய தப்பே இல்லை, அப்படி இப்படின்னு நிறைய பேர் என்கிட்டே சொல்லுவாங்க. அவங்களுக்கான வசனம், தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் தன் இருதயத்திலே சொல்லி கொள்கிறான். அவங்க எல்லாம் எப்படி தெரியுமா, ஏசப்பா இல்லையே, தேவன் அப்படி யாருமே இல்லையே, அப்படின்னா நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி வேணாலும் வாழலாம், யார் என்ன செய்வா, அந்த மாதிரி ஒரு பயம் இல்லாமல், அவங்க வாழ்க்கையில் ஒரு பயம் கலந்த ஒரு வாழ்க்கை இல்லாமல் அவங்க என்னென்னா பாவத்தை எல்லாம் துணிகரமாவா எப்படின்னா ஒரு அசால்ட்டாக அங்கே செய்வாங்க. அப்படின்னா யார் நம்மள்கிட்ட கேட்பா, அந்த ஒரு தைரியத்தில் அந்த பாவத்தை செய்வாங்க. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான காரியங்களை அவங்கெல்லாம் பெருமா அவங்க யாருமே இல்லையே, நம்மளை யார் கேட்பான்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாவத்தை எல்லாம் எப்படின்னா அசால்ட்டாக செய்வாங்க. அப்படின்னா அவங்க இருதயத்தில் எப்படின்னா அந்த அருவருப்பான காரியங்கள், அவங்க தப்பான காரியம், அந்த அசிங்கமான காரியங்கள்லாம் இருக்குன்னு தெரியுமா, அவங்க நினைப்புக்கு அது என்ன தெரியுமா, அது பாவம் இல்லை. ஆனால் அந்த மாதிரி நினச்சி அந்த துணிகரமாக அது ஒரு பாவமே நினச்சாம அந்த பாவங்க அசிங்கமான ஒரு பாவத்தை அவங்க இருதயத்தினாலே அவங்க செய்வாங்க. அப்படி செஞ்சு அவங்க எப்படி சொல்லிக்கு அந்த ஒரு பாவத்தின் அந்த ஒரு இதுலேயே அவங்க விழுந்து போயிட்டே இருப்பாங்க. அந்த பாவத்தை எல்லாம் நீங்கள் அப்படின்னா நிறைய பேர் இருப்பாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் குரூப்லேயே நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் எல்லாம் அவங்கள்ட்ட சொல்லுங்கள், இதெல்லாம் தப்பு அப்படி இப்படின்னு சொல்லி. அப்படின்னா சொன்னாலும் நிறைய பேர் சில பேர்லாம் கேட்கவே மாட்டாங்க. அவங்க என்னென்னா அவங்க வாழ்க்கையில் அவங்க விருப்பப்படி தான் வாழ்வாங்க. அவங்களுக்கு அந்த ஒரு பயம் இல்லாமல், ஐயோ நமக்கு மேலே ஒரு ஆள் கடவுள் இருக்காரு, அந்த ஒரு பயம் இல்லாமல் அவங்க அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. அந்த ஒரு நன்மை செய்யணும்னு அவங்களுக்கு அந்த ஒரு இதே இருக்காது. ஒரு ஆசையை எப்படி சொல்லி இவங்களுக்கு நன்மை செய்யணும், ஐயோ இவங்க கஷ்டப்படுறாங்க, இவங்களுக்கு போய் நன்மை